அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அம்மா, 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 வாங்க எந்திரிங்க. மாத்திரையா? முதல்ல பால் சாப்பிடுங்க, அப்புறம் மாத்திரை சாப்பிட்டா போதும். எந்திரிங்க. வேண்டாண்டா கண்ணு, எதுவுமே வாய்க்கு நல்லா இல்லம்மா. மாத்திரை சாப்பிட்டா உடம்பு குணமாகும். மாத்திரை சாப்பிடணும்னா முதல்ல வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிடணும். வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிடக்கூடாதுமா. முதல்ல பால் குடிக்கணும். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீ எனக்கு அம்மாவா, நான் உனக்கு அம்மாவா? அம்மா ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி நீ என்ன பாத்துக்கிறியம்மா? உன்னையும் மதுமிதாவையும் சின்ன குழந்தையில இருந்து பக்கத்திலேயே பார்த்து வளர்க்க முடியாம போயிடுச்சு. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு? சரி, முதல்ல பால் குடிங்க. ஃபுல்லா குடிங்கம்மா. உள்ள மாப் போட்டுக்கிறேம்மா. என்ன இந்த நேரத்துல? ரொம்ப தூசியா இருக்குல்லம்மா. சரி போடு. ஏண்டா கண்ணு, மது உனக்கு மும்பையிலேருந்து ஃபோன் பண்ணாளா? பண்ணாமா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். பாவம், மகேஷ் தம்பியும் மதுமிதாவும் மேகலாவை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ. ஏதாவது விவரம் சொன்னாலாமா? அதான் வக்கீல் அங்கிள் சொன்னாரேம்மா, மகேஷ் மாமாவோட ஃப்ரெண்டு அந்த ஊர்ல இருக்காருன்னு. அவர் மகேஷ் மாமாக்கும் மதுமிதாவுக்கும் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஊருக்கு 4 பேர் இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் அப்பப்போ கொஞ்சம் மழையாவது பெய்யுது. அக்கா தங்கியிருந்த அதே ஹோட்டல்ல அதே ரூம்ல தான் மதுமிதா தங்கியிருக்கா. மகேஷ் மாமா பக்கத்து ரூம்ல தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ரூம் பாய் நம்ம தமிழ்நாட்டுக்காரனா. அவன் மேகலாக்காவை பாத்திருக்கானாமா. அந்த பையன் வேற ஏதாவது மேகலா பத்தி சொன்னானாமா? அக்காவோட லக்கேஜ் ரூம்ல வைக்கும் போது அக்கா அந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சிடென்ட் நடந்த அந்த காலையில அக்காவை அவன் வேற யார் கூடயோ கார்ல போறத பாத்திருக்கான். அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் மேகலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேகலாவுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல, அப்படிதானம்மா? அந்த சம்பந்தப்பட்ட ஆளோட அடையாளத்தை வச்சு மகேஷ் மாமா ஃப்ரெண்டு கண்ணா அவனை கண்டுபிடிச்சிட்டாராம். அவன் பேர் ஏதோ டர்பி போங்கம்மா. மாமாலாம் சேர்ந்து அவன் ஏரியால தேட போறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மகேஷ் மாமாவும் மதுமிதாவும் கண்டிப்பா மேகலா அக்காவோட தான் வருவாங்க. சரி, நீங்க முதல்ல மெடிசன் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்க. இந்தாங்க. நல்லா படுத்து தூங்குங்க. படுத்துக்கோங்க.
நான் செல்வி பேசுறேன். எங்க அக்காவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவங்கள பத்தி நிச்சயம் ஏதாவது தகவல் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மகேஷ் மாமா. இப்ப நம்ம போறது டர்பி பாய் ஏரியா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். டர்பி பாய்னு ஒரு தாதா இருக்கு, அவனுடைய ஏரியா பக்கத்துல நம்ம போறோம். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது, திடீர்னு சண்டை நடக்கும், வெட்டிக்குவாங்க, குத்திக்குவாங்க. உங்க அக்கா மேகலா ஆக்சிடென்ட் ஆன இடம் நம்ம போற வழியில தான் இருக்கு. அந்த இடத்த நான் பார்க்கணுமே. அந்த இடத்துல காரை நிறுத்த சொல்றீங்களா? ஏன், எதுக்கு? தெரியல, நான் கொஞ்சம் இறங்கி பார்க்கணும். நிறுத்தி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. श्रवंत, गाड़ी को थोड़ा साइड में पार्क करना। ठीक है सर। வாங்க மகேஷ், மனசை திடப்படுத்திக்குங்க. இதுதான் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட். அவங்க ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த வண்டி, அப்படின்னா நீங்க சொல்ற அந்த வண்டி ஆமா, அந்த பக்கமா தான் வந்தது. எக்ஸாக்டா இந்த ஆக்சிடென்ட் எப்படி? நான் பேப்பர்ல படிச்சது இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த பக்கமா லாரி வந்துட்டு இருந்துச்சு, இந்த பக்கம் ரெண்டு குழந்தைங்க அக்கா தங்கச்சிங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கள லாரியில இருந்து காப்பாத்த போய் உங்க அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது நிக்கிறா பாரு, தூக்கவல. கமான், தூக்கவல, ஜல்தி ஜாओ. என்ன கண்ணன் இது? பார்த்து நிக்க வேண்டாமா? அறிவு கெட்டவன், பார்க்காம போறான் பாரு. இங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம், போவோம் வாங்க. சரி வாங்க, வா. என்னப்பா இப்படி கோட்டை விட்ட? சரி चलो. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். செல்வி, அம்மா, அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், அம்மாவை பாத்துக்க. சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அம்மா திடீர்னு கண்ணு முடிச்சு கேட்டா நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லு. சரிங்கம்மா.
அப்புறம் அம்மா கண் முழிச்சதும் சூடான பால்ல சக்கரை கம்மியா பிரெட் சாப்பிட சொல்லு. சரிங்கம்மா. அதுக்குள்ள நான் வந்துடுவேன். நான் வந்து மாத்திரை கொடுத்துக்கிறேன். சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். மாமா, அக்கா போட்டோவை காட்டி கேக்குறேன். கண்ணன், மேகலாவோட இந்த போட்டோ காமிச்சு விசாரிங்க. एक्सक्यूज मी, आपने इस लड़की को कहीं देखा है? ये लड़की? ये तो बाजार में घूमने आए थे, तो बाजू में रहती थी। आपको ठीक से देखिए। क्या ये मिस होगी? अरे क्या बोलता है यार, जा जा, हमको बहुत है सर दर्द, जा जा, चलो ना। हाँ, சார், வா, पूछो வா, मत जा। என்ன சொல்றாங்க? கண்ணன் என்ன पता नहीं किधर से आता है, क्या मालूम है। இங்க யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம். என்ன கண்ணன், யாரை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க. என்னாச்சு சார்? என்னாச்சு? டெர்பி பாய் ஆளுங்க வந்துட்டாங்க. சார், அவங்க எதுக்கு நம்மள? வா, வா, போலாம். ஐயோ மாமா, வா, சீக்கிரம். செல்வி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இதோ வரேம்மா. அம்மா கண் முழிச்சிட்டாங்களா? பிரெட் பால்லாம் கொடுத்தியா? அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலம்மா. ஓ அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். அப்பா வந்தாரா? அப்பாவும் இன்னும் வரலம்மா. சரி, எனக்கு சூடா ஒரு காஃபி போடுறியா? இருங்கம்மா, போட்டு கொண்டு வரேன். கீதா, அழுதுட்டு இருக்கியா? என்ன நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா ஏதோ பயங்கரமான ஆபத்துல மாட்டிருக்கா போல இருக்குன்னு எனக்கு தோணுது கண்ணன் சார். எனக்கும் ரொம்ப சந்தேகமா இருக்கு கண்ணன். பேசாம நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாமா? போலீஸ் கிட்ட எப்படி போறது மகேஷ்? அவங்க தான் ஏற்கனவே மேகலா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு தான் முடிவு பண்ணிட்டாங்களே. அது மட்டும் இல்ல மகேஷ், நம்ம கிட்ட சாட்சியும் இல்ல. அந்த டெர்பி பாய் எல்லா விதத்திலயும் ரொம்ப செல்வாக்குள்ளவன். அத பாக்கும்போது நல்லா தெரியுது. என்னங்க ஊருது? சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை இதுல ஒண்ணு கூடவா இங்க இல்ல? எங்க ஊர் தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க.
சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடோட எப்படி அமைதி பூங்காவா இருக்குன்னு. கண்ணா இதுக்கு வேற என்னதான் வழி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு மகேஷ். என்னது சொல்லுங்க கண்ணன் சார். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நடந்ததை சொல்லி உதவி கேட்போம். அவரு நமக்கு நிச்சயம் உதவி பண்ணுவார்ல? கண்டிப்பா பண்ணுவார். அவருக்கு பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் தெரியும். ஆ, ஆ, அப்படின்னா ஏன் வெயிட் பண்றோம்? வாங்க உடனே போய் பார்க்கலாம். போலாம் சார். ஓகே साहब वो सब एस्केप हो गया साहब. என்னாச்சு? सामने चला साहब मगर जस्ट एस्केप हो गया साहब. அப்படியா? हाँ साहब वो जस्ट मिस हो गया साहब. क्या हुआ? हाँ साहब वो बच गया. बच गया साला. பிடிக்க முடியல அவங்கள. हम लोग बहुत कोशिश किए वो भाग गया. அப்படியா? ஓடிட்டானா? हाँ उसको नहीं पकड़ पा रहे थे वो भाग गया. हाँ हाँ वो बच गया साहब. बच गया. हाँ साहब हाँ हम लोग बहुत कोशिश किए लेकिन वो भाग गया. ठीक है, उसको सर. नहीं पकड़ पा रहे थे हम लोग. हाँ उसको पकड़ने के लिए हम लोग बहुत कोशिश किए थे लेकिन वो लोग भाग गए. हाँ. நீங்களாம் போங்க. ठीक है सर. ठीक है, चलते हैं साहब. सर. ठीक है चलें. सर चलते हैं. போங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் போங்க. अच्छा सर. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். வெல்கம் வெல்கம் அருபு வெல்கம். என்ன டல் இருக்க? சரி பையா, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. अरे क्यों काय को टेंशन लेता है? என்ன பையா இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குற? உனக்கு இன்னும் தகவல் வராமையா இருந்திருக்கும். वो छोटा बच्चा मेरा मुंबई में आएगा. मेरा मुंबई. क्या बात करता है? எது அவன் இவ்வளவு ஸ்பீடா இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாய், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்தப்பவே அவன் கதையை முடிச்சிருக்கணும். பொடிப்பைய மும்பையில வந்து என்னத்தை கிழிக்க போறான்னு நான் நினைச்சேன். அவன் எப்படியோ ஸ்மெல் பண்ணி உங்க ஏரியாவில் பூந்துட்டான் பாய். அத நினைச்சா என்னால. वो साला मेरा मुंबई में आया और क्या किया? எது क्या हुआ उसने? गया ना वापस? இல்ல பாய், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால Take it முடியல. easy अरे वो टेंशन नहीं लेने का. उनका क्या चाहिए? वो छोटा बच्चा चेन्नई वापस नहीं जाना है ना. डोंट वरी, मेरे पे छोड़ दो. இல்ல பாய், விட்டுருங்க, வேணாம். அவனை நீங்க என்கிட்டயே விட்டுருங்க. அவன் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். அவனை நான் தான் முடிக்கணும். முடிப்பேன். It's okay, it's your choice. All the best. ठीक है. அவனை நான் முடிக்கிறேன். நாம் அவரை பார்த்து எல்லா டீட்டெயிலையும் கொடுப்போம்.
எங்க இருந்தாங்க, யாரை மீட் பண்ணாங்க, எங்க போனாங்க, அப்புறம் அந்த டெர்பி பாய் ஏரியால நாம போய் விசாரிச்சது, இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லலாம். போய் பார்க்கலாமா? மகேஷ் மாமா போலாமா? என்ன மகேஷ், போலாமா? சரி வாங்க. ஓகே வாங்க. மகேஷ், இவரை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். हेलो कन्नन। हेलो श्याम सर, ये लोग चेन्नई से आए हैं। इसकी बहन इधर मुंबई में खो गई है। अच्छा। उसके बारे में बात करना है हमको। ठीक है, आइए। हाँ கொஞ்சம் வெயிட் பண்ணு. யார் மாமா? கொஞ்ச நேரம் நாம வெயிட் பண்ணலாம். அவங்க பேசிட்டு வரட்டும். ठीक है, मैं ट्राई करता हूँ। ஓகே வாங்க மகேஷ், சார் போகலாம். அவர் என்ன சொல்றார் சார்? வாங்க, போற வழியே சொல்றேன் வாங்க. சொல்லுங்க. வா, சொல்றல. அந்த டெர்பி பாய் பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். எதுக்கும் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்குங்க. ஏன்னா அந்த டெர்பி பாய் பொண்ணுங்களை வச்சு சப்ளை பண்றவன், பெரிய லெவல்ல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றவன், அரசியல் செல்வாக்கும் நிறைய இருக்குங்கிறாங்க. அதனால அவன் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. சரி, நம்ம கிளம்பலாமா? போலாம். சார் முதல்ல அங்க தானே போறோம்? ஆமா ஆமா, ஓகே. நீங்க வண்டியில இருங்க. ஹலோ, செல்வி, நான் மது பேசுறேன். அக்கா எங்க? மஞ்சு அம்மா வீட்ல தாம்மா இருக்காங்க. யாரு செல்வி போன்ல? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மது அம்மாமா. அம்மா இருங்க, நான் மஞ்சு அம்மாட்டே கொடுக்குறேன். சொல்லு மது. ஹலோ அக்கா, உன் மொபைல் என்னாச்சு? ஏன் ரீச் ஆகல? அதனால தான் நான் லேண்ட்லைன்ல கூப்பிட்டிருக்கேன். சிக்னல் வீக்கா இருக்கும். அக்காவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? முக்கியமா நான் அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சரி, அம்மா எங்க? அம்மா ரூம்ல இருக்காங்க. என்ன தகவல் சொல்லு. மேகலா அக்கா ஏதோ ஆபத்துல மாட்டிருக்காங்க. என்ன மது சொல்ற? மேகலா அக்கா ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்களா? ஆமாக்கா. டெர்பி பாய்னு ஒரு தப்பான ஆள் கிட்ட அக்கா மாட்டிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? நானும் மகேஷ் மாமாவும் அவரோட ஃப்ரெண்டு கண்ணன் சாரோட சேர்ந்து அவனை தேடி அந்த ஆள் இருக்கிற ஏரியாவுக்கே போனோம். அக்காவை எப்படியாவது அந்த தப்பான இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துரும் மது. சரிக்கா, நிச்சயம் நாங்க கூட்டிட்டு வருவோம். நீ இது எதையுமே அம்மா கிட்ட சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். அது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, நீயும் பத்திரமா இரு. சரிக்கா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா அம்மா அம்மா. மஞ்சு, என்னம்மா? மேகலாக்கு என்னாச்சு? ஐயோ, ஒண்ணும் ஆகலம்மா. இல்ல அம்மா, எதுவுமே ஆகலன்னு சொல்றேன்ல. இல்ல, அம்மா, அவகிட்ட ஏதோ தப்பான ஆளுகிட்ட தப்பான இடம்னு சொன்னியே. என்னாச்சு மேகலா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலம்மா. இல்ல
என் மேகலுக்கு என்னவோ ஆயிடுச்சு. செல்வி மேகலா செல்வி செல்வி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அம்மா அம்மா